அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பதிவு. இன்று ஆடி வெள்ளி. இந்த ஒரு அற்புதமான நாளில் நமக்கு அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஏற்றப்போகின்ற ஒரு அற்புதமான தீப வழிபாடு. இந்த தீபமானது நிச்சயமாக நம்ம குடும்பத்தில் ஆத்மார்த்தமாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அந்த தீபத்தை முன்னாடி சொல்லி இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும். ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமையில் அம்மனுடைய அனுகிரகமானது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த சக்தி நம்ம குடும்பத்துக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்காக இன்றைய தினம் நம்ம ஏற்ற வேண்டிய தீபமும் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரமும். இந்த பீஜ மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்திகள் இருக்குது. எளிய ஒரு வரி மந்திரம். இது எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்களை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நீங்களும் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பதிவை பார்க்கலாம். இன்றைக்கி ஆடி மாதத்துடைய 3வது வெள்ளிக்கிழமை. நம்முடைய குடும்பத்தில் மங்கள காரியங்கள் எல்லாம் நடைபெறணும், நம்முடைய வீட்டில் பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகிறதுக்கு அம்பிகைக்கு விருப்பமான விஷயங்கள், ஒரு மனம் குளிர மாதிரியான ஒரு பூஜைகள் பண்ணி எளிய முறையில் பண்ணி ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சு பாருங்கள். நிச்சயம் நம்முடைய அம்பாள் வந்து வீடு தேடி வருவாங்கங்கிறது ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட நம்முடைய இந்த நம்ம வீட்டில் என்றைக்குமே லக்ஷ்மி கடாட்சம் நிரந்தரமாக தங்கிறதுக்கு இது மாதிரியான வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் நம்ம தீபம்லாம் ஏற்றி நம்ம வழிபட்டோன்னு வச்சுக்கோங்க. சொல்ல வேண்டிய அந்த மந்திரங்கள் ஸ்லோகங்கள்லாம் இதில் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் பொருளாதார தடைகளாக இருக்கட்டும், இல்லை குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் எதுவாக இருந்தாலுமே எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமே இருக்குது. அதனால் நிறைய பேருக்கு வந்து ஒரு எண்ணங்கள் இருக்குது. என்ன இது எப்போ பார்த்தாலும் நம்ம விளக்க ஏற்றுறதும் நம்ம ஸ்லோகம் சொல்கிறதும் இதுதான் வாழ்க்கையா, இதிலெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். எங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நெகட்டிவாக கூட உங்களுக்கு திங்கிங் வரலாம். அப்படி என்றைக்குமே நீங்கள் நினைக்கவே கூடாதுங்க. வாழ்க்கையில் நம்ம ஏற்றுகின்ற ஒரு தீபத்துக்கு கூட நம்ம இன்றைக்கி பண்ணுற ஒரு விளக்கு வைக்கிற தீபத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய பலன்கள் வந்து என்றைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு அந்த புண்ணியங்களாக இருக்கட்டும், தானங்களாக இருக்கட்டும், இந்த தீபங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நமக்கு கண்டிப்பாக பலன்கள் இருக்கும். அதனால் நீங்கள் மனம் தளர விடாமல் நம்முடைய விஷயங்கள் நமக்கு நடக்குதோ இல்லையோ, நம்முடைய விஷயங்கள் குடும்பத்துக்காக நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு நல்ல பாசிட்டிவாக நினச்சி குடும்பத்தில் சில விஷயங்கள் நம்ம செஞ்சு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி செய்ய 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 நம்ம வீட்டில் எல்லாமே அந்த நேர்மறை ஆற்றல்கள் ஆனது ரொம்ப அதிகமாகி நம்ம குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் வீட்டில் வந்து எப்பயுமே தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த விளக்கு ஏற்ற 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 அந்த ஒளியானது எப்படி பரவுதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த இருட்டு நல்லா அப்படியே ஃபுல்லாக போய் நல்ல வெளிச்சம், குடும்பத்துக்கு நல்ல வெளிச்சங்கள் இது எல்லாமே கிடைக்கும். அப்படிப்பட்ட தீபத்தை இந்த ஆடி வெளியில் நம்ம ஏற்றணும்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நம்முடைய வீடானது குடும்பமானது நல்ல வெளிச்சமாகும். அப்படி என்ன தீபம் இன்றைக்கி ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய தினம் மாலையில் நீங்கள் ஏற்றப்போகின்ற 2 தீப முறைகள் பார்க்குறோம். இதில் 2 தீபத்தில் வந்து உங்களுக்கு எது வந்து நல்லபடி உங்கள்கிட்ட எது அவைலபிள் இருக்கோ நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றுங்க. ஏன்னா அடுத்து வர வாரங்கள் கூட நமக்கு ஆடி வெள்ளி தான் இருக்குது. அப்போ கூட ஒரு தீபங்கள் ஏற்றிக்கலாம். இந்த 2ல் உங்களுக்கு எது செய்ய முடியுதோ அது செய்யுங்க. அப்படி நம்ம இன்றைக்கி மாலையில் ஏற்று போகின்ற முதல் தீபம் எதுன்னு கேட்டிங்கன்னா உப்பு தீபம். நிச்சயமாக நிறைய சகோதரிகளுக்கு இந்த உப்பு தீபம் பற்றின ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனால் தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. இந்த உப்பில் வச்சு என்ன விளக்க ஏற்றுறது, இது என்ன எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். ஆனால் இந்த உப்பு, அதுவும் கல்லுப்புங்கிறது ஒரு மகாலட்சுமியோட ஒரு அம்சம். இந்த கல்லுப்பு மேலே நம்ம வந்து இப்படி அந்த அகல் தீபத்துக்கு வந்து ஃபுல்லாக மஞ்சள்லாம் தடவி மஞ்சள் பொட்டு குங்குமம்லாம் வச்சு பூவால் அலங்காரம் பண்ணி அது மேலே ஒரு நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு நம்ம ஏற்றுகின்ற தீபம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம குடும்பத்துக்கான அந்த பண வரவு, வேறு பொருளாதார தடைகள், நம்ம குடும்பத்துக்கு சுபகாரிய தடைகள், எந்த விஷயங்களுக்கு எதுவாக வேணாலுமே உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு இந்த உப்பு தீபத்தை நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். இதற்கு ஒரு பித்தளை தட்டு நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு அகல், இல்லாட்டி உங்களுக்கு உங்கள் வீட்டில் என்ன ஒரு அகல் இருக்கோ அதுக்கு ஃபுல்லாக ஒரு மஞ்சள் தடவி அது மேலே சின்னதான ஒரு அகலில் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றணும். இந்த கல்லுப்பு இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 6 மணி போல் நீங்கள் ஏற்றலாம் தாராளமாக. இதற்கு வந்து நமக்கு சுவாமிக்கு இன்றைக்கி நம்ம என்ன நிவேதனம் நீங்கள் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற எளிமையான ஒரு பொருட்கள், வெத்தலைப்பாக்கு பழம் இருந்தால் பண்ணலாம், இல்லாட்டி பால் கண்டிப்பாக இருக்கும். இந்த பால் ஒரு நாட்டு சக்கரை மட்டும் போட்டு வைங்க. நாட்டு சக்கரை எங்கள் வீட்டில் இல்லைம்மானா வெல்லம் இருக்கும் பார்த்திங்களா, வெல்லத்தை ஒரு பிடி போடுங்க. எங்கள் கிட்ட அதுவும் இல்லைன்னா 2 உலர் திராட்சை இருக்கும் பார்த்திங்களா, ட்ரை கிரேப்ஸு, அதையாவது போடுங்க. போட்டு நீங்கள் சுவாமிக்கு 2 ஏலக்காய் தட்டி மட்டும் போட்டு
சுவாமிக்கு நிவேதனமாக வச்சு பாருங்களேன். இதை விட ஒரு பெரிய ஒரு நிவேதனமே கிடையாது. நம்ம ஆத்மார்த்தமாக பண்ணுகின்ற அந்த ஒரு சின்ன ஒரு விஷயமே நமக்கு நல்ல பலன்களை தரும். நம்ம ரொம்ப பெரிய அளவுலாம் நீங்கள் செஞ்சு பெருசாக நம்ம பெரிய படையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு அப்படி எல்லாம் ஒரு சிலரால் எல்லாமே முடியும். ஆனால் எல்லாருமே இப்போ நம்மளால் செய்ய முடியுமான்னு கேட்டால் அது கண்டிப்பாக குடும்ப சூழலாக இருக்கலாம், வேலைகளுக்கு போயிட்டு வரவங்களா இருக்கட்டும், அப்படிங்கிறவங்களுக்கான எளிய ஒரு தீப வழிபாடு தான் இது. இந்த உப்பு தீபத்தை இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் ஏற்றி பாருங்கள். நிச்சயமாக குடும்பத்தில் நல்ல ஒரு பண வரவு, ஒரு பொருளாதார இது, அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த கல்லுப்பு வச்சு ஏற்றப்போகின்றது தீபத்துக்கு ரொம்ப ஒரு சக்தி இருக்குது. அதாவது இறை சக்தி இந்த ஒரு நாள் திதிக்கு ஒரு நேரம் காலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த ஒரு நேரம் காலம் இது எல்லாமே சேர்ந்து நம்ம ஏற்றுகின்ற இந்த தீபமும் நம்ம குடும்பத்துக்கு என்ன தடைகள் எதுவாக இருந்தாலும் ஃபுல்லாக தவிடு பொடியாக்கி உங்களுக்கு பணவரவானது எல்லா பக்கமும் நாலா பக்கமும் உங்களுக்கு வரத்துக்கான ஒரு நல்ல ஒரு சூழலை அதை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட இந்த உப்பு தீபத்தை இன்றைக்கி நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஏற்றுங்க. இதற்கு அப்புறமா இன்னி ஒரு தீபம், அது என்ன தீபம் கேட்டிங்கன்னா நெல்லிக்காய் தீபம். இந்த நெல்லிக்காய் தீபம் நிறைய சகோதரிகளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தெரியாதவங்களுக்காக இந்த சொல்கிறோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இழந்தது நம்ம காசு பணம் மட்டும் கிடையாது, மன நிம்மதி, சந்தோஷம், நம்முடைய சொத்துக்களாக இருக்கட்டும், நம்முடைய உடல் ஆரோக்கியம், அது மாதிரி நம்ம குடும்பத்தை விட்டு சில விஷயங்கள் போயிருக்கும் பார்த்தீங்களா. நம்ம முன்னாடி இப்படி இல்லாமல் இருந்தோம்ப்பா, இப்போ இப்படி இருக்கிறோம். நம்ம குழந்தைங்க விஷயத்துலேயே நம்ம நினைப்போம் ஆரோக்கியம். ஒரு சிலவங்க நல்லா இருந்திருப்பாங்க, டக்குன்னு ஏதோ ஒரு ரீசனால் டவுனாக இருப்பாங்க. பிஸ்னஸ் டவுனாக இருக்கலாம், உடல் ஆரோக்கியம் டவுனாக இருக்கலாம். அப்படி நம்மளை விட்டு இழந்த செல்வமாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், ஆரோக்கியம் எதுவாக இருந்தாலும் அதை மீட்டு தர ஒரு சக்தி எதுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு நெல்லிக்காய். இப்போ உங்களுக்கு சாயங்காலம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நெல்லிக்காய் தீபம் போடலாம். இல்லை எங்களுக்கு நாங்கள் உப்பு தீபம் ஏற்றுறோமோ அப்படின்னா 2 நெல்லிக்காய் இல்லாட்டி ஒரு நெல்லிக்காய் சுவாமிக்கு நிவேதனமாக வச்சு பாருங்கள். அதுவே அவ்வளோ ஒரு சக்தி கொடுக்கும். இந்த நெல்லிக்காய் தீபம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நிறைய சகோதரிகளுக்கு ஒரு டவுட் இருக்கும். நெல்லிக்காவை கத்தி வச்சு சின்னதாக நடுவில் மட்டும் ஒரு ஓட்டை போட்டுட்டிங்கன்னா அந்த கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொட்டை மட்டும் நீங்கள் லைட்டாக நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதான். லைட்டாக இப்படி கரண்டி வச்சு லைட்டாக நெம்புனாலே வந்துடும். சின்னதாக ஒரு குழி வச்சுட்டு அந்த குழியில் பஞ்சை ஏற்கனவே நம்ம நெய்யில் ஊற வச்சு நம்ம முன்னாடியே எடுத்துடணும். அப்படி எடுத்து அந்த பஞ்சு திரியையும் போட்டு கொஞ்சோண்டு நெய் விட்டுட்டு அந்த தீபமானது ஒரு 5லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் தான் எரியும். ஏன்னா சின்ன அளவுக்கு தான் நெய் பிடிக்குது. அந்த தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்களேன். பயங்கரமான ஒரு மகாலட்சுமியோட ஒரு அம்சம். நமக்கு எல்லாம் நம்ம இழந்தது வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடு தேடி ஒவ்வொரு விஷயங்களாக நல்ல விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த 2 தீப வழிபாட்டில் உங்களுக்கு எது நல்லா உங்களால் பண்ண முடியுதோ அது செய்யுங்க. பாக்கி உள்ளதை அடுத்து வர வெள்ளி செவ்வாயில் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். அதோடு சேர்ந்து இன்றைக்கி கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு பீஜ மந்திரம். இந்த பீஜ மந்திரமானது எப்பயுமே பீஜ மந்திரத்துக்கு ரொம்ப சக்திகள் இருக்குது. இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். 1008 அன்னையோட நாமங்கள் சொல்கிறதுக்கான பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புத மந்திரம் ஓம் ஹ்ரீம் நமக, ஓம் ஹ்ரீம் நமக. இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி தீபங்கள் ஏற்றி பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், நமக்கு செல்வ கடாட்சம் எல்லாமே அஷ்டலக்ஷ்மிகளுடைய யோகம் இது எல்லாமே நிறைஞ்சு இன்றைக்கி உங்கள் குடும்பத்துக்கே நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்குங்க. அதனால் இந்த ஆடி வெள்ளியில் தீபம் ஏற்றி அன்னையோட அருளாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.